தொண்டர்கள் கூட இல்ல 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 அந்த தர்ம யுத்தத்துக்கு எவ்வளவு பேர் கூடினாங்க தெரியுங்களா? நான் வந்திருக்கேன், எந்த தர்ம களத்துக்கு யுத்தத்துக்கு? வந்திருக்கேன். முதல் தர்ம முதல் யுத்தத்துக்கு. தர்ம யுத்தம் 2017 ஆமா. ஓபிஎஸ் அவர்களுடைய வீட்டின் அன்னைக்கு முன்னாடி அன்னைக்கு அலை அலையா திரண்டாங்க அன்னைக்கு கூட்டம். ஓபிஎஸ் அண்ணன் கட்சியை இணைக்காம இருந்திருந்தால் கட்சியே அவர்கிட்ட தான் வந்திருக்கும். யார்கிட்ட? ஓபிஎஸ் அண்ணன்ட்ட தான். கட்சி சின்ன முடங்கிருச்சு. ம். மறுபடியும் ஒரு புதிய ஒரு இயக்கத்தையோ அல்லது புதிய பரிணாமத்தில் அந்த இயக்கத்தை எடுத்து கொண்டு போயிருந்தாருன்னா இவர்கிட்ட தான் கட்சி வந்திருக்கும். ம். அந்த இதெல்லாம் விட்டு கொடுத்து தானே கட்சியை ரெட்டலையை முடங்கிடக்கூடாது, கட்சி அழிஞ்சிடக்கூடாது, அதுக்கு நான் காரணமாயிடக்கூடாது. இந்த இயக்கத்தின் சார்பாக நான் ஒரு முதலமைச்சர் பதவி வரைக்கும் போன இயக்கத்தினுடைய அழிவுக்கு நான் வடிய ஒளி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய தியாகத்தை பண்ணி தான் அன்னைக்கு இணைஞ்சாரு. மிகப்பெரிய தியாகம், மிகப்பெரிய விட்டு அது கூட வேணாம்னு சொன்னாரு. டெல்லியில இருந்தோம். ஓபிஎஸ் அண்ணன் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க, இவரை பார்த்தாங்க. நீங்க வந்து ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ் மேல ஒரு பாசம் வச்சிருந்தாங்க, மரியாதையா நடத்திக்குவாங்க. எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு தமிழ்நாடு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த இயக்கத்தை கொண்டு போறதுல உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்குன்னு சொன்னாங்க.